எடுத்தாரோ அதே மாதிரி எடுப்பாங்க. அந்த 2 பிள்ளைங்க, அந்த 2 பிள்ளைங்களையும் அப்படி வளர்த்துருக்காரு இந்த கேப்டன். இந்த உலகத்துல யாரு பிள்ளைங்களை எப்படி வளர்த்தாங்கன்னே தெரியாது. ஆனா என் கேப்டன் செம்ம செம்ம செம்ம. தலைவா நீ எங்க இருக்க, நீ எங்க இருக்க தலைவா? வாழ்க தலைவா, வாழ்க. நல்லா வளர்த்துருக்கீங்க தலைவா. நாங்க எல்லாரும் பின்னாடி நிற்போம். நாங்க எல்லாரும் எங்க தலைவருக்காக நாங்க எப்படி நின்னோமோ அதே மாதிரி என் அண்ணன் பிள்ளைங்களுக்காக நாங்க இருப்போம். எங்க அண்ணன் பிள்ளைங்க, என் கூட பிறந்த அண்ணன் 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 என் கேப்டன், அவரோட பிள்ளைங்களுக்காக நாங்க கடைசி வரைக்கும் இருப்போம். எங்க உசுரே என் அண்ணன் பிள்ளைங்களுக்காக தான். என் உசுரே எங்க அண்ணன் பிள்ளைங்களுக்காக தான். படத்துல செம்மையான ஒரு ஆக்டிங். ஒண்ணுமே இல்லாத படத்தெல்லாம் உழுந்து கட்டின்னு பாக்குறாங்களே, இது ஒரு கதையா கொண்டு வந்திருக்காங்க. இவங்க இந்த வேலையை செய்யறாங்க. இவங்களுக்கு என்ன நிலைனா லாஸ்ட்ல இந்த கிராமத்து மக்களுக்கு எப்படி அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி பெருக்கணும் எல்லாத்துக்குமே ஒரு கதையா கொண்டு வந்து சிங்கக்குட்டியை நடிக்க வச்சாங்க பாருங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். கேப்டன் அச்சாசல் கேப்டனை பார்த்த மாதிரியே இருக்கு. அப்ப சிங்கக்குட்டிக்கு அது எப்படி இருக்கும் இல்லையா? அது என் சொக்க தங்கம், என் தலைவர் என் சொக்க தங்கம். அவரு ஈன்றெடுத்த சிங்கக்குட்டி எப்படி இருக்கும்? சிங்கம் மாதிரியே இருக்குது. அப்படி ஒரு சிங்கம் அது. இனி வருகின்ற நாட்கள்லாம் அவர் பெரிய ஸ்டார். இந்த மக்கள் வந்து நிச்சயமா கேப்டனை இன்னைக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கினாங்களோ அதே மாதிரி அவங்க பிள்ளைங்களையும் புரிஞ்சுப்பாங்க. கேப்டன் இடத்த பிடிப்பாரு, பின்ன அவர் வளர்த்த பிள்ளைங்க அதே மாதிரி தான் இருக்கும். 100 கோடி வசூலாயிடுமா படம்? 100 கோடி வசூலாயிடுமா? 100 கோடின்னா 100 கோடி 100 கோடியை விட அந்த ஒரு நடிப்பு இருக்கு பாரு. அப்படி ஒரு கம்பீரம், அப்படி தூக்கி அவ ஃபைட் பண்ணும் போது நாங்களாம் கத்தி கத்தி தொண்டையா கட்டி போச்சு உள்ள. நாங்கள் அந்த அளவுக்கு கத்துனா அப்பனா எப்படிப்பட்ட ஒரு நடிப்புமா. குழந்த புள்ள இப்பதானே வந்திருக்கு. அதோட நடிப்பு எப்படி இருக்கும்ன்றத போக போக பார்ப்பாங்க மக்கள். நான் இப்போ கத்துறதுலயே தெரியலையா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்ககிட்ட சண்முகையா பேசும்போது இருக்கு. எங்க தலைவர் சொக்க தங்கம். அந்த சொக்க தங்கம் ஈன்றெடுத்த சிங்கக்குட்டி சண்முக பாண்டி. குழந்தையில இருந்து ஒரு 80 ஒரு ஹீரோ எதிரில் வரவே முடியாது. அப்படி ஒரு ஹீரோ, அந்த மாதிரி ஒரு கம்பீரம், அந்த ஜாடை, அந்த முகம், அந்த முக பாவனை எல்லாமே எங்க கேப்டனே 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 எங்க சண்முக பாண்டி வாழ்க. படத்துல நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்களா? என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் மக்கள் வந்து யாருமே வந்து தப்பா சொல்லவே முடியாது. இன்ஃபர்மேஷன்னா அடுத்த ஒரு நல்லா இருக்குங்க. மாமா மச்சான் காம்போ அல்டிமேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு படத்துக்கு ஒரு தூண் மாதிரி இருக்கார் திரு சரத்குமார் அவர்கள். நல்லா பண்ணியிருக்கிறாரு. காம்பினேஷன் நல்லா இருக்குது. ஃபைட் செம்மையாக இருக்குது பிரதர், சூப்பராக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் ஃபில்டு காமெடியாக தாங்க போயிட்டுருக்கு. கடைசியில் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. மறுபடியும் ஓவரால் நல்லா இருக்குது படம். எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பார்க்கலாம். செம்மையாக போகுது. 190 rupees டிக்கெட்டுக்கு வர்த்தான ஒரு மூவி. சூப்பராக பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயின்னு சொல்வார். செம்மையாக பண்ணியிருக்காரு. அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிச்சயம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர். இவரை நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இந்த படம் பார்த்தாது, இன்னும் இதை விட மாசான மூவி பண்ணணும், செம்ம ஆக்ஷனான மூவி பண்ணுவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. என் பேர் கேப்டன் மாதவன். நான் சின்ன பிள்ளையிலேருந்து கேப்டனோட ரசிகர். சகாப்தம் மதுரை வீரனு நடித்து படைத்தலைவன் நடித்து இப்போ கொம்பு செய்தி. இந்த திரைப்படம் இந்த 3 படத்துக்கும் ஒரு வித்தியாசமான தோற்றம். எப்படின்னா இது படைத்தலைவனும் நல்லா தான் பண்ணியிருந்தாரு அண்ணா. இதில் அதோட பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஆக்ஷனில் வந்து கேப்டனோட வாரிசுன்னு நிரூபிச்சிரு. எங்களுக்கு சந்தோஷம்.
மேலே மேலே நிறையா படம் அண்ணன் நடிக்கணும். மிகப்பெரிய ஒரு நடிகராக வருவார். கேப்டனோட ஆசீர்வாதத்தோட எங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எங்கள் கேப்டன் குடும்பத்துக்கு இருக்கும். அதனால் ஆமாம், ஃபைட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதாக இருந்தாலும் வரோம். படம் சூப்பர்ண்ணா. கேப்டன் பார்த்த மாதிரி தான், அவர் என்ட்ரி ஆனதுமே கேப்டன் பார்த்த மாதிரி தானே இருக்குது. வேறு லெவல். இவங்க 2 பேர் காம்போ வேறு லெவல். மாஸ் சூப்பராக இருக்குண்ணா படம். எனக்கு ஃபைட் தானா, அவர் என்ட்ரி ஆகும்போது அந்த ஃபைட் தானே பிடிச்சிருக்கு. நாங்கள் ஆமாண்ணா, அதுதான் பிடிச்சிருக்கு. அவர் ஆக்டர்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்குண்ணா. ஆனால் ஃபைட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லாவே பண்ணியிருந்தார். கேப்டன் மாதிரியே பண்ணியிருந்தார். தேங்க்யூ.